Hey guys, welcome back. இன்னைக்கு நாங்கள் எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பாஸ்ட் 1 வீக்கில் நம்ம ஒரு 2 வீடியோ ரியாக்ட் பண்ணியிருந்தோம். அதாவது வண்டு முருகா அப்படிங்கிற ஒரு சேனல்ல இருந்து இந்த படத்தில் இந்த கதாநாயகர்களுக்கு பதிலாக இவர் நடிச்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி 2 பார்ட் நம்ம ரியாக்ட் பண்ணோம். அப்போவே சொல்லியிருந்தோம். அதில் இன்னொரு வீடியோ போட்டிருக்காரு என்னென்னா, ஒரு சில படங்களில் இவங்களை தவிர வேறு யார் நடித்தாலும் செட் ஆகாதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாப்பிக்கும் நம்ம பார்த்துருந்தோம். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இவரை தவிர வேறு யாரும் செட் ஆக மாட்டார்கள், ஐகானிக் ரோல்ஸ் டன் பை இந்தியன் ஆக்டர்ஸ். ஸோ அதை தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். யார் யார் எந்தெந்த கேரக்டர் அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த அளவுக்குன்னா, இவர் சொல்கிறது நமக்கு ஆமாம் இந்த இதில் இவங்க தான், இதுக்கு மேலே யாரும் நடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், அவர் இந்த படத்துலேருந்து இந்த கேரக்டர் அப்படின்னா நமக்கு அந்த ஹீரோ பேர் ஞாபகம் வரக்கூடாது. அந்த கேரக்டர் பேர் ஞாபகம் வந்துச்சுன்னா அவர் செம்மையாக அதை பண்ணியிருக்காரு, நம்ம மைண்டில் அந்த பேரை இறக்கியிருக்காருன்னு அர்த்தம். என்ன ஏதுங்கிறத உள்ளே போய் பார்த்துடலாம். இது ஒரு 13 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. வணக்கம் நண்பர்களே, நம்ம போன வீடியோவில் என்ன போட்டிருந்தோம்னா, இவருக்கு பதில் வேற ஒருத்தர் நடிச்சிருந்தா அந்த ரோல் இன்னும் பர்ஃபெக்டாக வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கண்டென்ட்ல 2 வீடியோஸ் பார்த்துருந்தோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ இந்த ரோலில் இவரை விட்டால் வேற யாராலையுமே நடிக்க முடியாது, அப்படிப்பட்ட ரோல்ஸை பற்றியும் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கண்டென்ட்டுக்கு ஆப்போசிட்டாகவும் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போன வீடியோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த ராதேஷாம் திரைப்படத்தில் நம்ம பிரபாஸ் அவர்கள் சுத்தமாகவே சூட் ஆகலை, அதுக்கு பதிலாக நம்ம மகேஷ் பாபு அவர்களை போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறையா பேர், ப்ரோ மகேஷ் பாபு அவர்களை விட துல்கர் சல்மான் அவர்கள் இன்னும் சூப்பராகவே ஆப்ட் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக துல்கர் தான் பர்ஃபெக்ட் சாய்ஸு. ஸோ நான் அதை யோசிக்கவே இல்லை, மகேஷ் பாபுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் துல்கர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே அந்த ரோலுக்கு ஆப்டாக இருப்பார். ஸோ அந்த விஷயத்தை ஷேர் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. சரி வாங்க நண்பர்களே, இன்னைக்கு வீடியோக்குள்ள உங்கள் இந்த லிஸ்ட்ல முதல்ல பார்க்கக்கூடிய இந்த ரோல் என்ன அப்படின்னா, லியோ திரைப்படத்தில் வந்த பார்த்திபன் அப்படிங்கிற இந்த ஒரு ரோல் தான். உனக்கு அப்ப மேல எதுவும் சந்தேகம் ஒன்றும் இல்லையே? ஆக்சுவலாக இந்த லியோ திரைப்படத்தில் லியோ அப்படிங்கிற ரோலுமே இருக்கும், பார்த்திபன் அப்படிங்கிற ரோலுமே இருக்கும். இதில் அந்த லியோ அப்படிங்கிற ரோலில் வந்துட்டு நம்ம விஜய் அவர்களை ஈஸியாகவே ரீப்ளேஸ் பண்ணலாம், வேறு எந்த நடிகரை போட்டாலுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த பார்த்திபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் வருது பாருங்க, இந்த ரோலுக்கு நம்ம விஜய் அவர்களை தவிர வேறு யாருமே சூட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. எவனாவது என் ஃபேமிலி பின்னாடி வர்றதை பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த பார்த்திபன் கேரக்டருடைய அந்த பிளாட்டை பேஸ் பண்ணி தான் இப்போ ரீசெண்டாக வெளிவந்த வீரதீர சூரன் திரைப்படத்துடைய ஸ்டோரியவே வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஆனால் இருந்தாலுமே நம்ம சியான் விக்ரம் அவர்கள் காளி அப்படிங்கிற கேரக்டர்லாம் வேற மாதிரி தான் தெரிஞ்சாரே தவிர அந்த பார்த்திபன் மாதிரி அவர் தெரியல அப்படிங்கிறத உண்மை. ஸோ தான் குடும்பத்தின் மேலே வைத்திருக்கக்கூடிய பாசத்தை வெளிப்படுத்தினதாக இருக்கட்டும், நீ வண்டியை விட்டு கீழே இறங்காம இருப்பா, அதுவே நீ எனக்கு பண்ற பெரிய ஹெல்ப். அல்லது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வர்ற சிம்பிள். இந்த பார்த்திபன் கேரக்டரில் கூட வேறு யாரை போட்டிருந்தாலும் அவங்களும் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பட் நமக்கு அப்படி யோசிக்க தோண விடாமல் பண்ணினது தான் தளபதியோட மேஜிக். இப்போ அவரை தாண்டி அந்த பார்த்திபனுங்கிற அந்த ஒரு உருவத்தை கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாரு. ஆனால் பண்ண முடியும். வேறு ஆக்டர்ஸை போட்டால் வேறு மாதிரி அவங்க அதை பண்ணுவாங்க, வேறு மாதிரி தெரியும். ஆனால் இந்த பார்த்திபன் நமக்கு பிடிக்கிற அளவுக்கு பண்ணிவிட்டார். இதில் ஏன் விக்ரம் சார் அதில் பார்த்திபன் மாதிரி தெரியலை அப்படின்னா, அதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த பார்த்திபன் அப்படின்னாலே உங்களுக்கு அவரோட பாஸ்ட்டில் பெரிய கேங்ஸ்டர், அதை மறைக்கிற ஒருத்தர், ஃபேமிலிக்கு நல்லவர ஒரு ரெட்டை வேடம் போடுற ஒரு நபராக தெரியும். காளி கேரக்டர் ஏன் அப்படி தெரியலைன்னா, அதில் அவர் மறைக்க மாட்டார். அவங்க ஒய்ஃபுக்கு அவரோட பாஸ்ட் தெரியும், அவங்க ஃபேமிலிக்கே இவர் பாஸ்ட்டில் இப்படி இருக்காரு, இப்போ திருந்தி இருக்காரு, இப்போ மறுபடியும் அதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கேங்கிறது தான் டவுட். அதனால் அவர் வந்து இந்த ரெட்டை வேடம் போட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் இவருக்கு இருந்தது. அதனால தான் நமக்கு அது பார்த்திபன் கேரக்டராக தெரியாது. ஏன்னா அதுக்கு ரெண்டுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதை கண்டு பயப்படுற சீன்ஸாக இருக்கட்டும், இல்ல பழைய பகை வந்து நம்மளை தேடி வந்துருச்சு, இனிமே வந்துட்டு லியோவை வெளியே விட்டுற வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிற அந்த சீனாக இருக்கட்டும். நான் தான் அப்பவே சொன்னேனே சார், உங்க ஆளுங்களை உள்ள போவானான்னு. பாவம் இல்ல சார் அவங்க. இந்த மாதிரி எல்லா சீன்ஸ்லயுமே வந்து பார்த்திபன் கேரக்டரா தளபதி நடிக்காம இப்படி ஒரு இதாங்க இந்த பார்த்திபனோட கேரக்டர் எல்லாம் இப்படி தான் இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சிருந்தா கூட வேறு ஆக்டர்ஸ் நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இவர் நடித்து காட்டினதுக்கப்புறம் நம்ம வேறு எந்த ஆக்டரை நினச்சி பார்த்தாலும் இல்லை பார்த்திபன் இங்கே தாங்க இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது. அது இவரோட மகிமை. வந்துட்டு நம்ம தளபதி விஜய் அவருடைய எக்ஸ்பிரஷன் அவ்வளோ சூப்பராகவே சூட் ஆயிருந்துச்சு.
ஸோ நம்ம விஜய் அவர்களை தவிர வேற யாரை போட்டிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும்னு யோசிச்சோம்னா மேபி நம்ம எஸ்டிஆர் அவர்கள் ஓரளவுக்கு சூட் ஆயிருப்பாரு தவிர நம்ம தளபதி அவர்கள் தான் 100% பெர்ஃபெக்டா வந்துட்டு இந்த பார்த்திபன் கேரக்டர்ல சூட் ஆயிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். bloody sweet. அதுவும் நம்ம தமிழ் சினிமாலன்ட்டு இல்லை, தெலுங்குல நீங்கள் பார்த்தாலும் சரி இல்லை ஹிந்தி பக்கம் போனாலும் சரி யாருமே இந்த ரோலை பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்கறதுக்கு ஆப்டாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத உண்மை விஜய் அவர்களை தாண்டி. ஸோ அதனாலேயே இந்த பார்த்திபன் அப்படிங்கிற ரோலை வந்துட்டு நம்ம விஜய் அவர்களை தாண்டி வேறு யாருமே 100% பர்ஃபெக்டாக சூட்டாக இருக்க மாட்டாங்க இந்தியாலேயே அப்படின்னே சொல்லலாங்க. ரெண்டாவது நடிகர் யார் இருக்காங்கன்னா நம்ம சியான் விக்ரம் அவர்கள் தான். அவருடைய 3 திரைப்படங்கள்ல அவரை யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவருடைய நடிப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுல முதல் திரைப்படம் எது அப்படின்னா அன்னியன் திரைப்படம் தான். இந்த அன்னியன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அம்பி, ரெமோ, அன்னியன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 கெட்டப்ல அவர் வர்ற மாதிரி காட்டுவாங்க. ஆக்சுவலா இதுல அவரை ரீப்ளேஸே பண்ண முடியாதா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பண்ணலாம். ஒரு சில கேரக்டர்ஸ்ல ரீப்ளேஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நம்ம சூர்யா அவர்கள் எடுத்துக்கோங்க. அவர் அந்த ரெமோ அப்படிங்கிற கேரக்டருக்கு சூட் ஆவாரு அண்ட் ஆல்சோ அன்னியன் கேரக்டருக்குமே அவர் சூட் ஆவாரு. ஆனா அம்பி ரோல்ல வந்துட்டு நம்ம சூர்யா அவர்கள் சத்தியமா செட் ஆக மாட்டாரு. அதே மாதிரி நீங்க ஜெயம் ரவி அவர்கள் எடுத்துட்டீங்கன்னா அம்பி ரோல்ல வந்துட்டு அவர் சூட் ஆவாரு. அதே மாதிரி ரெமோ ரோல்மே வந்துட்டு அவர் ஓரளவுக்கு சூட் ஆயிருவாருன்னு சொல்லலாம். ஆனா அன்னியன் ரோல் வந்துட்டு கண்டிப்பா ஜெயம் ரவிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லியாகணும். நீங்க எந்த ஆக்டரை சூஸ் பண்ணாலுமே அம்பி கேரக்டருக்கு சூட் ஆவாங்க, அல்லது அன்னியன் கேரக்டருக்கு சூட் ஆவாங்க, அல்லது ரெமோ கேரக்டர் இப்படி 3க்கும் தனித்தனியா வேணா சூட் ஆவாங்களே தவிர இந்த 3த்துக்குமே சூட் ஆகிற மாதிரியான ஒரு ஆக்டர்னா அது கண்டிப்பா நம்ம சியான் விக்ரம் அவர்களாகத்தான் இருக்க முடியும். மேபி நம்ம கமல்ஹாசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 ரோலுக்குமே சூட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அவரை விடவே பெட்டரா நம்ம சியான் விக்ரம் அவர்கள் சூட் ஆனதுனாலயே நம்ம சியான் விக்ரம் அவர்கள் தான் இந்த அன்னியன் படத்தை பண்றதுக்கு கரெக்டான ஆளு, கரெக்டான கேஸ்டிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ இந்த அன்னியன் படத்தை ஹிந்தியில் நம்ம யாரு ரன்வீர் சிங் போல இருக்கு, அவரை வச்சு பண்றதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு. வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் 80% ரோஸ்ட்டுக்கு தான் சான்ஸ் இருக்கு. ஏன்னா விக்ரம் சாரோட பெர்ஃபார்மன்ஸோட டெம்ப்ளேட் மாதிரி ஃப்ரேமை எடுத்து போட்டு இது இங்கே இருக்கு இது இங்கே இருக்குன்னு பாருன்னு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பட் அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டார் அப்படின்னா தப்பிச்சிடுவார். அது இன்னும் பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கு, பார்க்கணும் சொல்லுவேன். ஆனால் இவரை விட்டா பெர்ஃபெக்டா அந்த ரோலை செஞ்சு முடிக்கிறதுக்கு வேற ஆள் இல்லை அப்படிங்கிறதுமே உண்மைதான். இதே மாதிரி இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் ஐ திரைப்படத்தையுமே சொல்லலாம். ஐ திரைப்படத்துலயுமே வந்துட்டு அவர் ஒரு பாடி பில்டரா வருவாரு. அந்த ரோலுக்கும் அவர் பர்ஃபெக்டா சூஸ் ஆயிருப்பாரு. அண்ட் ஆல்சோ அந்த சைனால போய் ஆட் ஷூட்டிங் பண்றாங்கல்ல அந்த கேரக்டர் அந்த லுக்லயுமே அவர் சூப்பரா இருப்பாரு. அண்ட் ஆல்சோ கூனன் கேரக்டர்லயுமே அவர் வந்திருப்பாரு. அதுக்குமே பர்ஃபெக்டா அவர் சூட் ஆயிருப்பாருன்னே சொல்லலாம். இதுவுமே அன்னியன் திரைப்படத்துல எப்படி அன்னியன், ரெமோ, அம்பின்னு சொல்லிட்டு 3 கேரக்டரா இருக்காங்களோ அதே மாதிரி இதுலயும் லிங்கேசன், லீ அண்ட் கூனன் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேரக்டரா பிரிக்கலாம். லிங்கேசன் அண்ட் லீ அப்படிங்கிற இந்த 2 கேரக்டர்ஸையுமே ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிடலாம்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்ம அருண் விஜய் அவர்களால் கூட அந்த மாதிரி நடிக்க முடியும். அவருக்கும் ஒரு பயங்கரமான ஃபிட்னஸ் இருக்கு. அவருமே வந்துட்டு அந்த சைனா ஆட் ஷூட்டிங்லாம் சூப்பராகவே வந்துட்டு அவரோட லுக்குமே நல்லா தான் இருந்திருக்கும். ஆனா அந்த கூனன் கேரக்டர் அவருக்கு கண்டிப்பா செட் ஆயிருக்காது. அப்படி கூனன் கேரக்டர் ஒருத்தருக்கு செட் ஆகுது அப்படின்னா லிங்கேசன் அண்ட் லீ அந்த 2 கேரக்டரும் செட் ஆகாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது 3மே சூர்யா சாருக்கு செட் ஆகும். நம்ம ஆல்ரெடி அவரை பேரழகன்ல அப்படி பார்த்துருக்கோம். ஸோ அதை விட டஃப்பான ஒரு கூனன் கேரக்டர் மாதிரியும் அந்த சைனா ஆட் ஷூட்டிங்கு பாடி பில்டிங்னு சூர்யா சாருக்கும் செட் ஆகிருக்கும். பட் அருண் விஜயும் நம்ம அவர் அப்படி பார்த்தது இல்லைல்ல. இந்த மாதிரி ஒரு கூனன் ரோல் மேபி அவர் கொடுத்து பண்ணி பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா ஸோ அவங்க 2 பேருக்குமே சான்ஸ் இருக்கத்தான் செய்யுது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அன்னியனுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கஷ்டம், அம்பி கேரக்டர் பண்ணுறது தான் பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும் 2 பேருக்கும். இதில் அந்த அம்பி அளவுக்கு இல்லைன்னாலும் ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஜிம்முக்கு போகிற ஒருத்தர் மாதிரி அந்த லிங்கேசன் கேரக்டரை சூர்யா சார் பண்ணியிருப்பாரு. நம்ம சூர்யா அவர்களுக்கு மேபி இந்த 3 கேரக்டருமே செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அவரை விடவே ஒரு பெட்டர் ஆப்ஷன் யாருன்னா நம்ம விக்ரம் அவர்கள் தான் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதனாலேயே இந்த ஐ திரைப்படத்துலையுமே நம்ம விக்ரம் அவர்களை தாண்டி வேற யாருமே பெட்டரா பண்ணிருக்க முடியாது அப்படிங்கறது நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். மூணாவதா எந்த திரைப்படத்தை சொல்றேன்னா நம்ம தங்கலான் திரைப்படத்தை சொல்லலாம். இந்த திரைப்படத்துல நம்ம விக்ரம் அவர்களை தாண்டி வேற யாரும் பார்க்க முடியாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சுத்தி ஆன சத்தம்
சிறுத்தை இங்க உருமலு ஸோ ஸ்டார்டிங்கில் தான் ஃபேமிலி கூட இருக்கக்கூடிய சீன்ஸாக இருக்கட்டும், காட்டு பண்ணி அது இதுன்னு எல்லாம் இருக்கிற காடு. அல்லது தன்னோட முப்பாட்டனா அவரே நடிச்சிருப்பாரு அந்த சீன்ஸாக இருக்கட்டும், செங்கோல யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அண்ட் கிளைமேக்ஸ்ல வந்துட்டு நான் தான் அந்த தங்கத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு இனத்தை சேர்ந்தவன் அப்படின்னு ரியலைஸ் பண்ற சீனாக இருக்கட்டும், தண்ணியில ஓடுற பொண்ணு ஆயுது மட்டும்தான். இது எல்லாத்தையுமே அவ்வளோ சூப்பராகவே பண்ணி கொடுத்துருப்பாரு. இது replace பண்ண முடியாது. சொல்லலாம். நில பொண்ணு என்னை பொறுத்த வரைக்கும் தங்கலான ஒரு வேற லெவல் படம் தான். ஆனா நம்ம ஊர் மக்கள் தான் அதை கரெக்டா ரெக்கக்னைஸ் பண்ணல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எதிர்பார்த்தது ஒண்ணு, அங்க இருந்தது வேற அப்படிங்கிற மாதிரி தான் இந்த திரைப்படம் இருந்துச்சு. ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பிளாட்டா போனவங்களுக்கு கண்டிப்பா இந்த திரைப்படம் பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த ஆல்சோ ஒரு மனசுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு மாதிரி குழம்பி போற மாதிரி காட்டுவாங்க. ஒரு இல்யூஷன்லாம் அவருக்கு கிரியேட் ஆகும். இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வேற எந்த நடிகரார நம்ம தமிழ் சினிமால இருந்து நடிக்க முடியும்னு சொல்லிட்டு தெரியல. காரிய நசுக்கிற வரல தங்களானே போட்டு அப்படி நசுக்கிறா பாரு. ஆனா நம்ம விக்ரம் அவர்களை தாண்டி வேற யாராலையும் இந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷனோடவும் ஒரு பயங்கரமான அதுவும் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் வேறவங்கள நினைச்சு பார்க்க முடியல. பேஜார் படுற நம்ம எல்லாரும் போய் பார்க்கலாம். என்ன அடுத்து நம்ம கல்கி திரைப்படத்துல வந்த அமிதாப் பச்சன் அவர்கள் நடிச்ச அந்த அஸ்வத்தமா கேரக்டர் தான். நான் காக்க வேண்டியது ஒருவனை மட்டும்தான். ஆக்சுவலா அஸ்வத்தாமா எப்படி இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரும் பார்த்தது இல்ல. ஆனா நம்ம அமிதாப் பச்சன் அவர்களுடைய அந்த ஃபேஸ் கட்டாக இருக்கட்டும், அவருடைய ஹைட்டாக இருக்கட்டும், அவருடைய அந்த உடல் அமைப்பாக இருக்கட்டும், ஸோ அவர் அந்த ரோல்ல பண்றப்போ உண்மையாவே அஸ்வத்தாமா இப்படிதான் இருந்திருப்பாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். நீ ஈண்டெடுக்க போவது வெறும் உயிரை அல்ல, ஒரு சிருஷ்டியை. எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்தியா பூரா வலை வீசி தேடினாலுமே அஸ்வத்தாமா கேரக்டருக்கு எந்த ஒரு முன்னணி நடிகர்களுமே செட்டா இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும், நம்ம அமிதாப் பச்சன் அவர்களை தவிர. கட்டப்பா வரலன்னா, கட்டப்பா கேரக்டர் இல்லைன்னா, நம்ம சத்யராஜ் சார் அப்படி ஒரு பீரியாடிக் ஃபிலிம்ல நம்ம பார்த்ததே இல்லை அப்படின்னா, பாகுபலி நடக்காம போயிருந்தால் இதுக்கு அவர் பெர்ஃபெக்டா செட் ஆயிருப்பாரு. அவர் ஆல்ரெடி ஹைட்டு, நம்ம இதுல இன்னுமே அவரை என்லார்ஜ் பண்ணி காட்டும் போது சத்யராஜ் சாரா ஏங்க வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சத்யராஜ் சாரோட ஒரு சில அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குல்ல, ஒரு விதமா கோவமா பார்க்குற எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த இடமெல்லாம் ஒரு வித்தியாசமா ஃப்ரேம்ல தெரியும். ஸோ அவர் பெர்ஃபெக்டாக செட் ஆகிருப்பாரு. ஆனால் நம்ம கட்டப்பாங்கிற ஒரு கேரக்டரில் அவரை பார்த்துட்டு பார்க்கும்போது என்னங்க ஒரே மாதிரி ரோல்ஸ் பண்ணுறாரோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வந்திருக்கும். கட்டப்பா அப்படி ஆயிருக்கும். ஸோ அது நடிக்காமல் இருந்திருந்தா மேபி ஷூட் ஆகிருக்கலாம். ஸோ அந்த ஸ்டார்டிங்கில் யங்கர் வெர்ஷன் அமிதாப் பச்சன் அவர்களை வந்துட்டு ஒரு ஏஐ யூஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க. அது அவ்வளோவா சூட் ஆகிற மாதிரி தெரியல. பட் அந்த வயசான கேரக்டரில் அவர் வந்திருப்பார் பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு அவ்வளோ ஆப்டாக அவருக்கு செட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். ஏனென்றால் இறைவனுள்ள அனைத்து உயிர்களும் உள்ளது. இப்போ நான் தான் அஸ்வத்தாமான்னு ரிவீல் பண்ற அந்த சீனாக இருக்கட்டும், சமயம் வந்து விட்டது. அல்லது நம்ம பிரியங்கா அவர்கள் கிட்ட நான் காப்பேன் அப்படின்னு சொல்ற அந்த சீனாக இருக்கட்டும், நான் காப்பாற்றுவேன். நம்ம பிரபாஸ் அவர்கள் கூட ஃபைட் பண்ற சீனாக இருக்கட்டும் சொல்லிட்டு எல்லா சீன்லயுமே பர்ஃபெக்டான ஆக்டிங், பர்ஃபெக்டான அந்த ஒரு ரோலுக்கான ஆக்டிங்கை பண்ணியிருப்பாருன்னே சொல்லலாம். அந்த இறைவனின் உயிர் தங்கள் கருவில் உள்ளது. ஸோ அதனாலே இந்த அஸ்வத்தமா கேரக்டருக்கு அமிதாப் பச்சன் அவர்கள் ஒரு ரீப்ளேஸே பண்ண முடியாத அளவுக்கான ஒரு ஆக்டர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நீ ஈண்டெடுக்க போவது வெறும் உயிரை அல்ல, ஒரு சிருஷ்டியை. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை திரைப்படத்தில் நடித்தா நம்ம சூரிய அவர்கள் தான் குமரேசன் அப்படிங்கிற ஒரு ரோலில் நடிச்சிருப்பாரு. ஐயா நான் நல்லா ஃபயரிங் பண்ணுவீங்க, வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அந்த மக்கள் படையை பிடிக்கிறதுக்கு நானும் உதவியாக இருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த ரோல் ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒரு ரோலாக தான் இருந்திருக்கும். ஸோ அதனாலேயே நம்ம சூர்யா அவர்களுடைய யதார்த்தமான நடிப்பு அவ்வளோ அழகாக இந்த ரோலுக்கு பொருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கோவருதா? ஆமாங்கய்யா. ஓ, அப்போ என்ன அடிச்சிருவியா? அடிப்பீங்கய்யா. ஸோ அவர் மேலதிகாரிக்கிட்ட பயந்து நியாயமாக இருக்கிறதும், அதே மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு காதலை வெளிப்படுத்துகிற காட்சிகளாக இருக்கட்டும். ஸோ ஒரு புது ரோல் தமிழ் சினிமாவில் கிடச்சிருக்கு, அதை வந்துட்டு புது ஆக்டர் வந்து நடிச்சு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதாவது காமெடியான இவ்வளோ நாள் இருந்தவர் ஒரு புது ஹீரோவாக வந்து பார்த்தீங்கன்னா உருவெடுக்கும் போது இந்த தமிழ் சினிமா பார்த்துறாத ஒரு புது ரோல் அவர் நடிக்கிறப்போ அவ்வளோ ஆப்டாக அந்த ஒரு ரோல் அவ்வளோ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக தெரிஞ்சுது அப்படின்னே சொல்லலாம். ப்ரோ நம்ம சூர்யா அவர்களை வேற யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாதா இந்த விடுதலை படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பண்ணலாம். இதில் வந்து அப்பாவியான முகம் வேணும். ஸோ ஆடியன்ஸுக்கு அப்பாவியான முகம்னா ஒரு காமெடியன், ஒரு ரஃபாக மாறுற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உள்ள ஒரு கேரக்டர்னா இப்போ நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்கள தூக்கி போட்டிங்கன்னா இந்த போலீஸ் ரோலுக்கு ஃபிட்னஸ் இல்லை. ஸோ ஃபிட்டானவங்கள தூக்கி போட்டிங்கன்னா அப்பாவியான முகம் இல்லை. இது ரெண்டுமே
கொண்டு வரக்கூடியதில் நம்பர் 1ல இருக்கிறது சூரி. அதுக்கப்புறம் ஆக்டர் சதீஷ் வந்திருப்பாரு, அவரை கொஞ்சம் ஃபிட் ஆகி வாங்க சார் அப்படின்னா வந்திருப்பாரு. இந்த மாதிரி கொஞ்சம் அப்பாவியான சீரியஸான ரோலுக்கும் நடிச்சிருப்பாரு, சூட்டாக இருக்கும். பட் சூரி இன்னமுமே ஆப்டாக இருந்தார், பிகாஸ் அவரோட அந்த ஒரு என்ன சொல்கிறது அல்ல, அவர் ஒரு இன்னசென்ட் இருக்குல்ல, அவருக்கு சதீஷை தாண்டி அவருக்குன்னு ஒரு இன்னசென்ஸ் இருக்குது. அவர் பேசுகிறது, அவரோட அந்த பாடி லாங்குவேஜில் ஒரு இன்னசென்ஸ் இருக்குது. அது ஆக்டர் சதீஷை விட ஒரு படி அவருக்கு அட்வான்டேஜ். அது 2 ஆக்டர்ஸ் இருக்காங்க என் மைண்டில். ஒருத்தர் வந்துட்டு யாருன்னா நம்ம அட்டகத்தி தினேஷ் அவர்களை சொல்லலாம். ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த திருடன் போலீஸ் படத்தில் ஒரு மாதிரி பயந்த ஒரு போலீஸாக தான் அவர் நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த நடிப்பு இருந்தாவே போதும், இந்த விடுதலை திரைப்படத்தில் அவர் அழகாகவே சூட் ஆயிருப்பார். அதே மாதிரி தான் நம்ம விஷ்ணு விஷால் அவர்களுமே இன்னொரு ஆப்ஷனில் இருக்காரு. அவருமே ரொம்ப யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆள் தான். அவருமே இந்த குமரேசன் அப்படிங்கிற ரோலுக்கு ரொம்ப சூப்பராகவே ஆப்டாக செட் ஆயிருப்பாரு. ஆனால் அவங்க பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு இந்த ரோல் அவ்வளோ இவங்க 2 பேரும் சூட்டாக இருக்கலாம். ஆனால் ஆடியன்ஸுக்கு விடுதலை பார்க்கும்போது, சூரியை பார்க்கும்போது ஒரு பரிதாபம் வரும்ல, அது இவங்க 2 பேர்கிட்டையும் வந்திருக்காது. ஏன்னா இவங்க 2 பேருமே ஹீரோ மெட்டீரியல், ஹீரோஸ். ஒரு காமெடியனாக இருந்தவர் இதில் ஹீரோ ஆகுறாரு. பட் இங்கே ஹீரோ ஆகும்போது அவரை பல பேர் வந்து திட்டுறதும் அடிக்கிறதும், அவரை அப்படி தலை தூக்க விடாமல் மண்டையிலே குட்டும்போது நமக்கு ஆல்ரெடி நம்ம மைண்டில் எப்படி ஏறும்னா, இருந்து ஒருத்தர் ஹீரோவாக வர்றான், விடுறாங்களா இவங்க, மாஸ் காட்ட விடவே மாட்டேங்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வரும். அது கதைக்கு ஹெல்ப் பண்ணுது. பட் இவங்க 2 பேரும் விஷ்ணு விஷால் இவங்கெல்லாம் இருக்கும்போது இவரோட ஏற்கனவே இவர் ராட்சசன் அப்படி இப்படின்னு படம் பண்ணியிருக்காரு, அவங்க ஆல்ரெடி ஹீரோஸாக படம் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்கள நம்ம ஹீரோவாகவே பார்த்தா விடுதலை படத்தோட அந்த ஃப்ளேவரு மாறிடும். இவர் ஒரு காமெடியனாக இருந்து ஹீரோவாக வர்ற அந்த ஒரு பீரியடில் வச்சு நம்ம அந்த படத்தில் வச்சு பார்க்கும்போது செட் ஆயிருச்சு. அவ்வளோ சூட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்கிற அளவுக்கு நம்ம சூர்யா அவர்கள் அந்த ரோலுக்கு அவ்வளோ அழகாக பொருந்திருந்தாரு. அவருடைய நடிப்புமே அவ்வளோ அழகாக பொருந்திருந்துச்சு அப்படிங்கிறது தான் உண்மையாகவே இருக்குது. ஆனால் இந்த கிளைமேக்ஸ்லலாம் தன்னுடைய காதலையை வந்து போலீஸ்காரங்க பிடிச்சி வச்சுட்டாங்க, கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு பெருமாளை பிடிக்கிறதுக்காக இவரே இறங்குவார் பார்த்தீங்களா, அந்த சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அவர்கள் தான் கரெக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம அட்டகத்தி தினேஷ் அவர்கள் பண்ணியிருந்தாவோ அல்லது நம்ம விஷ்ணு விஷால் அவர்கள் பண்ணியிருந்தாவோ ஒரு மாதிரி ஹீரோயிசம் பண்ற மாதிரி அந்த ஒரு காட்சி அமைஞ்சிருக்கும். ஆனா நம்ம சூர்யா அவர்கள் பண்ணும்போது தான் ஒரு சாதாரண மனுஷன் ஹீரோயிசம் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கிடைச்சது. அண்ட் இந்த படமும் பேசிக்காவே வந்துட்டு ஒரு சாதாரண போலீஸுடைய வாழ்க்கையை காட்டுற மாதிரியான ஒரு படமா அமைச்சதுனாலேயே சூர்யா அவர்கள் ரொம்ப பர்ஃபெக்டா ஆப்டாவே சூட் ஆனாரு அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா RRR திரைப்படத்தில் வந்து நம்ம ராம் சரண் அண்ட் ஜூனியர் என்டிஆர் 2 கேரக்டருமே சொல்லலாம். இதில் நம்ம ராம் சரண் அவருடைய கேரக்டர் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு போலீஸ்காரராகவுமே கரெக்டாக சூட் ஆகணும், அதே மாதிரி ஒரு நண்பனாக வர்ற மாதிரியான ஒரு ரோல்லையுமே ஒரு பர்ஃபெக்டாக சூட் ஆகணும். அண்ட் ஆல்சோ கிளைமேக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ராமர் கெட்டப்பில் வர்றப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் சூப்பராகவே சூட் ஆகணும். மொத்தம் 3 விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த திரைப்படத்தில் அவருக்கு இருந்துச்சு. அந்த 3லையுமே சூட் ஆகிற மாதிரியான ஒரே ஆக்டர் யாருன்னா கண்டிப்பாக நம்ம ராம் சரண் அவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். இவரை கூட யாராச்சும் ரீப்ளேஸ் பண்ணாலும் பண்ண முடியுமே தவிர, ஆனால் நம்ம ஜூனியர் என்டிஆர் அவர்களுடைய ரோலெல்லாம் யாராலுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸ்டார்டிங்கில் அந்த புளியை அடித்து பிடிக்கிற சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஒரு மாதிரி பரிதாபமான ஒரு கேரக்டராகவே நடிச்சிருப்பாரு. இந்த வெள்ளைக்காரனுங்களாம் வந்து அவங்களை அடிக்கிறப்ப கூட ஒரு மாதிரி பாவமாக தான் அவர் அந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு. கூடவே வந்துட்டு அந்த பொண்ணை எப்படியாச்சும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடணுங்கிற வெறியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே கரெக்டாக ஆப்டான ஃபேஸ் கட் யாருக்கு இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம ஜூனியர் என்டிஆர் அவர்கள் தான். அப்புறம் நம்ம சீதா அவர்கள்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு ராம காப்பாற்றிட்டு வருவேன்னு சொல்லிட்டு போகிற சீனு, அங்கே அவங்க 2 பேரும் செய்கிற ஃபைட் சீனு, இதெல்லாம் வேற எந்த காம்போக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு சுத்தமாகவே தெரியல. மேபி நம்ம ராம் கேரக்டர் கூட யாராச்சும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இருக்கலாம். அதாவது என் கண்ணுக்கு இது வரைக்கும் படலை. வேற யாராவது ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இருந்தாலுமே பீம் கேரக்டரை கண்டிப்பாக யாருமே ரீப்ளேஸ் பண்ணிட முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. பட் நான் கூட வந்துட்டு நம்ம அமீர் கான் அவர்கள் இருக்கார்ல, அவர் பீம் கேரக்டருக்கு செட் ஆவாரோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவருமே வந்துட்டு ஒரு நல்ல பாவமாக நடிக்கக்கூடிய கேரக்டரும் பண்ணியிருக்காரு, அண்ட் ஆல்சோ வெறியாக நடிக்கக்கூடிய கேரக்டரும் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் சூட் ஆவாரா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணால் ஒரு 50% மேபி சான்ஸ் இருக்குது. பட் என்ன பண்ணாலும் நம்ம ஜூனியர் என்டிஆர் அவர்களை அந்த ரோலில் பீட் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஓகே நண்பர்களே, இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் தான் வேறு யாராலையும் பண்ணியிருக்க முடியாதுங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இதே மாதிரி வேறு சில கேரக்டர்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இப்போ நான் சொன்ன கேரக்டர்ஸ்லேயே உங்களுக்கு ப்ரோ இவரை ஈஸியாகவே ரீப்ளேஸ் பண்ணலாம் ப்ரோ, இவருக்கு பதிலாக அவரை போட்டாலுமே செட் ஆகும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நல்லா இருந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்த 2 வீடியோவும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு வீடியோவும் நல்லா இருந்தது. ஆனால் நிறையா படங்கள் இருக்குது,
ஒரு சின்ன வீடியோவில் இவ்வளவு தான் காட்ட முடியும். உங்களுக்கு நீங்கள் பார்த்த படத்துலேயே இவரை தவிர வேறு யாரையும் நினச்சி கூட பார்க்க முடியலை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். எனக்கு ஒரு படம் அந்த ஆக்சுவலி அந்த படத்தோட பார்ட் 2 இப்போ வருது. அதில் ஒரு 2 ஆக்டர்ஸ் பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க தான் அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி நடிக்கிறாங்க அந்த பார்ட் 2லன்னு. எனக்கெல்லாம் சுத்தமாக செட் ஆகவே இல்லை. ஏன்னா அந்த படம் அப்படி நான் பார்த்துட்டேன்னா அந்த 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 அவங்களோடையே அந்த படம் ட்ராவல் ஆகி வாழ்ந்துட்டோமா. அந்த படத்தில் இப்போ நான் சும்மா யோசிச்சு பார்க்குறேன். ஆக்சுவலி அந்த ஹீரோ இப்போ உயிரோட இல்லை, அவர் கூட நடித்தவர் மட்டும் இருக்கார். நான் யோசிச்சு பார்க்குறேன், இதில் வேறு யாரை போட்டிருந்தா, ஆர்யா, விஷால், சந்தானம், சரி பழைய ஆக்டர்ஸில் யாரை போட்டிருந்தாலும் செட்டாக இருக்கவே ஆயிருக்காது. சுந்தரா டிராவல்ஸ் நீங்கள் அதில் ஹீரோயிசமும் காட்டணும். வடிவேல் ஹீரோவை அடிக்கிற மாதிரியும் சீன் வரும், முரளி சார் வடிவேல்கிட்ட அடி வாங்குற மாதிரியும் சீன் வரும், அவர் அடிக்கிற மாதிரியும் சீன் வரும், எல்லாம் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரு விதமான ஒரு அப்பாவி கேரக்டராகவும் ஒரு அடாவடி கேரக்டராகவும் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு கேரக்டரு. அது நான் யோசிச்சு பார்க்குறேன். முரளி சார், நம்ம வைகை புயல், இவங்க 2 பேரை தவிர யார் நடிச்சிருந்தா. இப்போ அதோட பார்ட் 2ல வந்து கருணாகரனும் கருணாசும் நடிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அது செட் ஆகவே மாட்டேங்குது. அதான் பார்ட் 1 கெடுத்து வச்சிடாதீங்க சார்ங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. நான் யோசிச்சு அப்பப்போ அந்த காமெடி சீன் எதுவும் போகும்போது யோசிச்சு பார்ப்பேன், இதில் இவங்க 2 பேரையும் தவிர யார் நடிச்சிருந்தா இந்த அளவுக்கு நமக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன். முரளி சார் இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்க்குறேன், யாரும் சூட் ஆக மாட்டாங்க. அது வந்து அப்படி அந்த அந்த செதுக்கின மாதிரி 2 பேரும். நீங்கள் வடிவேல் சாரை தூக்கிட்டும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, முரளி சாரையும் தூக்கிட்டு ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அது வந்து அப்படி ஒரு பெரிய ஆடம்பரமான ரோல் எல்லாம் கிடையாது, சாதாரண ஒரு சப்ப ரோல் தான். அது 2மே சின்ன ரோல், பட் அது செம. இன்னொரு அந்த படத்துல இருக்கிற இன்னொரு ரோல் நீங்க மாத்தவே முடியாது, அந்த பஸ்ஸு. அது ஒரு ரோல் பாருங்க, அதுதாங்க ரோல், நல்லா இருந்தது. ஸோ சப்போஸ் நீங்கள் சுந்தரா டிராவல்ஸுக்கு இவங்க 2 பேரும் நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குன்னு யாரை சொல்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் மண்டையில் ஏறாத பேர் உங்கள் மண்டையில் ஏறி இருக்கான்னு நான் பார்க்குறேன். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.